வணக்கம். நான் தான் தூயம் பேசுகிறேன். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் அதை நம்ம தான் எடுக்கணும். நமக்கு பதிலாக வேறு யாரையும் எடுக்க கூடாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வாழ போகிற வாழ்க்கையை நம்ம தான் பிடிச்ச மாதிரி தான் நம்ம வாழணுமே தவிர மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரக்கூடாது. அதுபோல் தான் நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்ம தான் எடுக்கணும். நமக்காக ஒருத்தவங்கள்ட்ட டிசிஷன் கேட்டோன்னு வச்சுங்களேன், அது நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம அவங்கள்ட்ட தான் கேட்குற மாதிரி இருக்கும். மற்றவங்கள கேட்டு செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சரின்னு தோணுச்சுன்னா அந்த முடிவு எடுத்து நீங்கள் செய்யலாமே தாராளமாக. தப்பாக இருந்தால் பரவாயில்ல, தப்பாக போகட்டுமே, அதனால் என்ன இருக்குது? தப்பான முடிவாக நீங்கள் எடுத்த முடிவு தப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும். அது ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு முடிவு எடுக்கிறப்பையும் மற்றவங்கள கேட்டு மற்றவங்கள்ட்ட சொல்லி இது எடுப்போமா இதை செய்வோமா அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருக்காங்க. எப்போவுமே எனக்கு அந்த ஒரு விஷயம் பிடிக்காது. என்னென்னா, வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம டபுள் மைண்டடாக மட்டும் இருக்கக்கூடாது. எப்போவுமே ஒன்று இதுனா இது, இல்லைன்னா அதுனா அது, அப்படி இருக்கணும். எப்போவுமே இதுவா அதுவான்ற இதில் இருந்தோன்னா நம்ம லைஃப் கடைசி வரைக்கும் இதுவா அதுவான்ற மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கிறது நம்ம முடிவை நம்ம தான் எடுக்கணும். இப்போ நமக்கு ஒரு முடிவு இது எடுக்கணும், இந்த முடிவு எடுத்தால் அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா அந்த முடிவை எடுங்க. யாரும் உங்களை தடுக்க போகிறது இல்லை. ப்ளஸ் ரெண்டாவது, அந்த முடிவு நீங்கள் எடுத்து அது சக்ஸஸ் ஆணுச்சுன்னா நல்லது தான். சக்ஸஸ் ஆகாட்டியும் அதை நீங்கள் தான் சக்ஸஸ் ஆக்கிக்கணும். அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை மாற்றிக்கிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு முடிவு, பெரிய முடிவு எடுக்கிறதுல நீங்கள் நல்லபடியாக முடிவு எடுத்துட்டாலே போதும். முடிவு எப்போவுமே நம்ம தான் எடுக்கணும். மற்றவங்கள்ட்ட யார்கிட்டையுமே எந்த ஒரு முடிவுக்குமே ஒரு ஆலோசனையோ இதை எப்படி எடுத்துறது, இந்த முடிவு எடுத்தால் கரெக்டாக இருக்குமான்ற கேள்வியே வைக்காதீங்க. ஏன்னா உங்களோட லைஃப் லாங் வரைக்குமே, கடைசி உங்கள் இறுதி வாழ்க்கை வரைக்குமே அது அப்படியே போயிடும். அடுத்தவங்கள்ட்ட முடிவு கேட்டே நம்ம வாழ்க்கை போயிடும். நம்மளுக்கு முடிவு எடுக்க தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், முடிவு என்பது நம்ம எடுத்தது தான், யாரையும் எடுக்க விடாதீங்க. உங்களோட லைஃப்பில் உள்ள ஒவ்வொரு முடிவு நீங்களே எடுத்து பழகிக்கங்க. தேங்க்யூ.